உலக வரலாற்றில் தனக்கென ஒரு சிறப்பினை பெற்றதும் உலக அரங்கில் டெக்ஸ்டைல் தொழில் உற்பத்தியில் முன்னிலை வகித்து வருகின்ற கரூர் மாநகரில் பொதுமக்களின் நடைபயிற்சிக்கு அமராவதி ஆற்றின் குறுக்கே பயன்படுத்தாத பழைய பாலத்தில் நடைபயிற்சி பூங்காவினை கரூர் வைசியா வங்கி பெருமையுடன் அர்ப்பணித்தது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக செவ்வனே சேவை செய்து வந்த நிலையில் கரூர் வைசியா வங்கி வரும் 30ஆம் தேதிக்குள் நாங்கள் பராமரிப்பு பணியினை நிறைவு செய்கிறோம் என்ற அறிவிப்பினை பாலத்தின் முகப்பில் ஒட்டியுள்ளனர். இது அனைவரது எண்ண ஓட்டத்தில் மிகுந்த கவலையை தந்து வருகிறது. இங்கே ஒரு 6-7 இயர்ஸாக கேவிபி வந்து இந்த பார்க்கை இந்த பிரிட்ஜை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து மெயின் சிட்டியில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சின்ன சின்ன பசங்க, எல்டர்ஸ் எல்லாமே வந்து வாக்கிங் வரதுக்கும் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவும் குழந்தைங்க விளையாடுறதுக்காகவும் வந்து அடிக்கடி இந்த பிரிட்ஜுக்கு வராங்க. ஸோ இது ரொம்ப நல்லா ஃபேமஸாகவும் இருக்குது இந்த கரூரில் வாக்கஞ்சாவு அப்படிங்கிறது. ஸோ திரும்பி இதை வந்து கேவிபியை எடுத்து நடத்துனாங்க அப்படின்னா கேவிபிக்கு வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். இன்னும் நல்லா கொஞ்சம் அவங்க வெளியே நல்லா தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வேறு யாருக்கும் கொடுக்காம இவங்களே எடுத்து நடத்துனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என்னோடய பேர் காந்திமதிங்க. நான் கரூர் காமராஜபுரம் வடக்கு ஏரியாவிலேருந்து வந்துட்டுருக்கேன். இங்கே கேவிபியோட இன்சார்ஜில் நடக்கிற அந்த வாக்கஞ்சாக்கில் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குது. இங்கே இருக்க ஊழியர்கள்லாம் ரொம்ப எங்ககிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் பாதுகாப்பாகவும் நான் வழிமுறையும் சொல்லி கொடுத்து அது மாதிரி கரெக்டாக எங்கே வண்டி நிறுத்தணும் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ இதை வந்து 30ஆம் தேதியோடு முடிக்கிறாங்க அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் அந்த நோட்டீஸ் ஒட்டியிருக்கு. கரூர் மாநகராட்சி வந்து இதை வந்து திருப்பியும் மறுபடியும் ரெனியூவல் பண்ணி இவங்க கையிலேயே ஒப்படைச்சா இன்னும் மக்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவங்க உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். சிறுவர்கள் வந்து இந்த சிறுவர் பூங்காவில் வந்து அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸும் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் எல்லோரும் வருத்தப்படுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து மக்களோட இது ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து ரெனியூவல் பண்ணி மறுபடியும் இது மாதிரி நடக்கணும். கேவிபி இன்சார்ஜில் ஒப்படைச்சிங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நன்றி. கேபி தாமோதரன், கரூரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 5 வருஷமாக இந்த கேவிபி வாக்கிங் சென்டரில் டெய்லி காலையில் 7 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 6 ரவுண்டு 5 ரவுண்டுன்ட்டு போய்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கும் இங்கே பார்க் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கும் பார்க் இருக்குது. நல்லா அவங்க சொந்த செலவில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பார்க்கை. இப்போ தற்பொழுது அந்த மெயின்டெனன்ஸ் பொறுப்புலேருந்து விலகிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இது இங்கே வரக்கூடிய எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வருத்தமாகவே இருக்குது, மன வருத்தமாகவே இருக்குது. கரூர் வைசியா பேங்க் நிர்வாகத்தை நாங்கள் கேட்டுக்கிறது, எந்த மன வருத்தம் இருந்தாலும் பழையபடி நீங்களே இதை கண்டினியூ பண்ணால் தான் கரூர் நகர பொதுமக்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலமாக இருக்கும். எங்களை போல் சுகர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் நிம்மதியாக வாக்கிங் போகிறதுக்கு இது நல்ல இடம். கரூர் வைசியா பேங்க்கே இது மேலும் தொடரணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து இந்த கேவிபி லைட் ஹவுஸ் பாலத்தில் வந்து 6 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு காலையில் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்து நிறையா பயிற்சி எடுக்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்களும் வந்து சனி ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்களில் வந்து இங்கே வந்து பொழுதுபோக்காக பண்ணுறாங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இவங்க கேவிபி வந்து இவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இதை இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நிர்வாகத்தில் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இதை கேவிபி நிர்வாகத்தை நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். தொடர்ந்து நீங்களே இதை எடுத்து நடத்தி பொதுமக்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். மீண்டும் கரூர் வைசியா வங்கியே அதனை ஏற்று நடத்திட வேண்டும் என கேட்டுக்கொண்டு தினமும் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள், உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள் என அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தியை மாநகராட்சி நிர்வாகம் வழங்கும் என பல்லாயிரக்கணக்கான நடைபயிற்சியாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். என்றும் கரூர் சமுதாய சேவையில் ஸ்காட் நியூஸ், என்றும் மக்கள் சேவையில் ஸ்காட் நியூஸ்.